ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளை கட்டின பாசி பயிரை லைட்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடவே ஒரு 4-5 முட்டை வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிரை முதல்ல பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடவே முட்டையும் திருவி எடுத்துட்டேன். இது ரெண்டத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கேரட் திருவி சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகனோ, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ்க்கு பதிலாக நீங்கள் மைனஸ் எப்படி இல்லைன்னா கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு. இது பிரெட்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். வைக்கிறதுக்கு முன்னாடி கெச்சப் வைக்கணும் அப்படின்னாலும் அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ டவலில் லைட்டாக நெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே பயிர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்களாம் சொல்லாத வரைக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஸோ பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு அடுத்து லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வச்சேன். இதை ஒரு சிலர் பரங்கிக்கான்னு சொல்லுவீங்க, நான் மஞ்சள் பூசணிக்கான்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜில் பண்ணுறதா தான் பிளான் இருந்தது. ஸோ பூசணிக்காய் சாம்பார் கூடவே வெஜிடபிள் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பாவக்காய், அதுக்கப்புறமா பீட்ரூட் இருக்கு இல்லையா, அது வந்து திருவி எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் பொரியல் அண்ட் பீட்ரூட் பொரியல் ரெண்டுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அதில் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மல்லியில் போட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரைஸ், 2 பக்கம் பொரியல்னு சொல்லிட்டு ஒரே தான் பாத்திரத்தை ஏற்றியாச்சு. பாவக்காய்க்கு மட்டும் கொஞ்சம் நிறைய தேங்காய் சேர்த்துருந்தேன் அண்ட் பீட்ரூட்டுக்கு கொஞ்சமாக கீரைப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி இறக்கியாச்சு. இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.